சித்தர்கள் என்பவர்கள் யோகையான மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவர்கள். இவர்கள் அஷ்டமா சித்திகளை பெற்று ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் சிறந்து விளங்கினார்கள். தமிழ் மரபில் 14 சித்தர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றனர். சித்தர்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சித்தர்கள் என்றால் என்ன? சித்தி பெற்றவர்கள். அதாவது சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர், அதாவது யோக யான மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவர் என்று பொருள். சித்தர்கள் 8 வகையான யோகங்களை முறையாக பயின்றவர்கள். இவர்கள் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி போன்ற 8 வகையான யோகங்களை முறையாக பயின்று 8 வகை பெருஞ்சித்திகளை அடைந்தவர்கள். அட்டமா சித்திகள், அதாவது இந்த அட்டமா சித்திகள் மூலம் அவர்கள் வானில் பறப்பது, நீரினுள் இருப்பது, நெருப்பினுள் இருப்பது போன்ற அற்புதங்களை செய்ய வல்லவர்கள். சமூக சீர்திருத்தவாதிகள், இவர்கள் சமூகத்தில் இருந்த தீமைகளை எதிர்த்து போராடி நல்ல கருத்துக்களை பரப்பியவர்கள். அறிவியலாளர்கள், சித்தர்கள் அறிவியல் மற்றும் மருத்துவத்தில் பல உண்மைகளை கண்டறிந்து அவற்றை மக்களுக்கு வழங்கினார்கள். சித்தர்களின் முக்கியத்துவமாக கருதப்படுவது ஆன்மீக முன்னேற்றம். சித்தர்கள் யோகம் மற்றும் தியானத்தின் மூலம் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்தனர், மேலும் மற்றவர்களை அந்த நிலையை அடைய ஊக்குவித்தனர். மருத்துவ அறிவு, சித்தர்கள் சித்த மருத்துவத்தை உருவாக்கி மக்களுக்கு பல நோய்களை குணப்படுத்தும் வழிகளை காட்டியுள்ளனர். சமூக சீர்திருத்தவாதிகள், சித்தர்கள் சமூகத்தில் நிலவிய மூட நம்பிக்கைகளையும் தீமைகளையும் எதிர்த்து போராடி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 14 சித்தர்கள். தமிழ் மரபில் 14 சித்தர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றனர். அகத்தியர், திருமூலர், போகர், புலிப்பாணி போன்ற 14 சித்தர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். ஒவ்வொரு சித்தரும் வெவ்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியுள்ளனர். எடுத்துக்காட்டாக அகத்தியர் மருத்துவம் யோகாவில் சிறந்து விளங்கினார். திருமூலர் யோகம் மற்றும் தத்துவத்தில் சிறந்து விளங்கினார். சித்தர்களின் மரபு. இன்றும் சித்தர்களின் பாடல்களும் கருத்துக்களும் மக்களிடையே போற்றப்படுகின்றன. பலரும் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி ஆன்மீக பாதையில் முன்னேறி வருகின்றனர். சித்தர்களின் மரபை அறிந்து கொள்வது தமிழர்களே நமக்கு கிடைத்த பெரும் பேறு என்று கருதப்படுகின்றன. அதில் தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்தர்கள் செத்தவர் தம்மை எழுப்பி தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடு என சித்தர்களின் பெருமையை பாராட்டுகின்றார் பாரதியார். சித்தர்கள் மரண பயத்தை வென்றவர்கள் ஆவார். இவர்கள் எதையும் சாதிக்க முடியும். நீரினும் இருப்பார், நெருப்பினும் அமர்வோ, கூடு விட்டு கூடு பாய்வார். அந்தரத்தை வான்வெளியே செல்லக்கூடியவர்கள். சித்தர்கள் யோகத்தின் மூலமும் தியானத்தின் மூலமும் புத்தியை கட்டுப்படுத்துபவர்கள். ஆன்மீகம் தலைக்கவும் மக்களின் ஆரோக்கியம் செழிக்கவும் சித்தர்கள் முக்கிய பங்காற்றியவர்கள். அவர்கள் தத்துவ நெறியிலும் மருத்துவ துறையிலும் மிகுதியான பல நூல்களை செய்துள்ளனர். இவர்கள் கடவுளின் நிலை பெற்றவர்கள். கடவுளுக்கு சமம் போற்றி வணங்கப்பட்டனர். சித்தர் என்ற சொல் சித்தியில் இருந்து வந்தது. ஆன்மீகத்திலும் அறிவியல் சாதனைகளிலும் முழுமையுற்ற நிலைதான் சித்தி. சித்தி பெற்றவர் சித்தர். இவர்களை சமய சமுதாயத்தின் ஆன்மீக புரட்சியாளர்கள் என்றும் அறிவியலின் முன்னோடிகள் என்றும் கூறுவார். உலகளவிய வரவுக்கு வித்துக்கள் சித்தர்கள். சித்தர்களின் பாடல்கள் கருத்துக்கள் நாடு, மொழி, இனம் ஆகிய எல்லைகளை கடந்து சென்று உலகமெங்கும் பரவும் ஆற்றல் உடையவை. உலக பழக்க வழக்கங்கள், சாதி சமய பிரிவுகள், செல்வம் செல்வாக்கு மாயினால் தூக்க பெறும் உலக இன்பங்கள், பட்டம் பதவி புகழ் முதலியவற்றுக்கு அப்பாற்பட்டவர்கள் சித்தர்கள். உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள். அவர்கள் எங்கும் எப்போதும் தோன்றி மக்கள் இன்புற்று வாழ நல்வழி காட்டுபவர்கள். ஆக நேய ஒருமைப்பாட்டை எம்மதமும் சம்மதம் என்ற சமரச சன்மார்க்கத்தை வளர்ப்பவர்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது அவர்களின் குறிக்கோள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அவர்களின் சமய கோட்பாடு. எல்லோரும் இன்புற்றிக்க நினைக்க கூடியவர்கள். இத்தகைய சிறப்பு கூடியவர்கள் உலகமெங்கும் உள்ளார். எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். சித்தர்கள் பல தம் இயற்பெயரை இழந்து வாழ்ந்த இடத்தின் பெயரால் பட்டினத்தார், கொங்கனார், இடைக்காடார், கரூரார் என்ற வகையில் அழைக்கப்பட்டனர். பாடிய பாடல் வகைகள் சொல்லாட்சி முதலியவற்றால் சிறப்பு பெயரும் அகப்பே சித்தர், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுக்கணி சித்தர் என்பது போல் பெற்றுள்ளனர். சித்தர்களின் காலம். தமிழகத்தில் சித்தர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே வாழ்ந்திருந்தாலும் முதலில் அகத்தியர், பின் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமூலர் இவரே தமிழ் சித்தர் பரம்பரையின் தலைவராக விளங்குகின்றனர். அவர்களுக்கு பின் காலந்தோறும் சித்தர்கள் பலர் அங்கங்கே தோன்றி பாடல்கள் பல இயற்றியுள்ளனர். 14 சித்தர்கள் என்று கூறுவது பழமையான வழக்காகும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது. 18 என்னும் எண்ணிக்கையோடு சித்தர் பட்டியலில் பல உள்ளன. இதில் எது சரியானது என்று தீர்மானிக்க முடியவில்லை. எடுத்துக்காட்டாக சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேரகராதி தரும் பட்டியலில் திருமுலார், ராமதேவர், கும்பமுனி, இடைக்காரா, தன்வந்திரி, வால்மீகி, கமலமுனி, போகநாதர், மச்சமுனி, கொங்கணர், பதஞ்சலி, நந்திதேவர், போதகுரு, பாம்பாட்டி, சட்டைமுனி, சுந்தரநாத தேவர், குதம்பை சித்தர், கோரக்கர் என்ற 18 சித்த புருஷர்கள், நவநத சித்தர்கள் என்று மற்றொரு குழுவினரும் உண்டு. காலப்போக்கில் மேலும் பலர் சேர்க்கப்பட்டு இன்று எண்ணிலடங்கா சித்தர்கள் உள்ளனர். சான்றாக சிவவாக்கியர், வாழைச்சாமி பட்டினத்தார், ராமலிங்க அடிகள், மச்சமுனி முதலான பலர். இங்கு பெருவழக்கில் உள்ள 14 சித்தர்களை பற்றி காணலாம்.
14 சித்தர்களை இங்கு விரிவாக தெரிந்து கொள்வோம். முதலாவதாக நந்திதீசர். நந்திதீசர் கைலாய பரம்பரையை சார்ந்தவர். சிவகணங்களில் ஒருவரான நந்திதீசர் கைலாயத்தின் காவலர் என புராணங்கள் கூறும். சித்தர்கள் மரபு தோன்றுவதற்கு இவர் காரணமானவர். இவர் திருமூலர், பதஞ்சலி, வியாகிராமர், சிவயோகி ஆகியோருக்கு உபதேசம் செய்து சித்தர் மரபு தோன்ற காரணமாக விளங்கியவர். அகத்தியர், போகர் போன்ற நந்திதீசரை தம் பாடல்களில் குறிக்கின்றனர். வைத்திய யோக யான கலைகளில் சிறந்து விளங்கி தாம் இயற்ற நூல்களை தமது மாணவர்கள் மூலம் உலகெங்கும் பரம்படி செய்தார். இரண்டாவதாக அகத்தியர். அகத்தியர் தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் சமய சமுதாய தொன்றாற்றிலும் முன்னோடியாக திகழ்பவர் ஆவார். அகத்தியர் என்னும் பெயரை தமிழ் உலகில் மட்டும் ஏறத்தாழ 37 அகத்தியர் இருந்துள்ளதாக தமிழ் இலக்கிய வரலாற்றின் மூலமாக அறிய முடிகின்றது. தமிழ் இலக்கணத்தில் முதலில் 5 இலக்கணங்களை தொகுத்து அகத்தியம் என்னும் நூலை தந்தவர். பதாபி, பில்வலன் என்னும் 2 அரக்கர்களை அழித்தவர். விந்திய மலையின் கர்வத்தை அடக்கியவர் என பல கதைகள் இவரை பற்றி பேசப்படுகின்றன. இவர் முருகப்பெருமானிடம் இருந்து ஞான உபதேசம் பெற்றவர். இவரை கும்பமுனி, குருமுனி, பொதியமுனி, தமிழ் முனி, குடமுனி என்று பல பெயர்களால் சிறப்பித்து கூறுவார்கள். அகத்தியரின் 12 மாணாக்கர்களுள் புலஸ்தியர், தேரையர், தொல்காப்பியர் குறிப்பிடத்தக்கவர்கள். தொல்காப்பியமை இயற்றிய தொல்காப்பியர் இவருடைய மாணவர்களில் ஒருவர் என்றும் கூறுவார்கள். அகத்தியரிடமிருந்து ஒரு சித்தர் மரபு தொடங்கியது எனலாம். அகத்தியர் மருத்துவம், ஞானம், நாடி சாஸ்திரம், சோதிடம், யோகம், மந்திரம் போன்ற பல துறைகளில் பல நூல்களை படைத்துள்ளார் என்பார். அகத்தியர் பரிபூரணம், ஞான காவியம், வாத காவியம் 1000, வைத்திய காவியம் 1500 என்பன போன்ற பல நூல்கள் இவர் பெயரில் கிடைக்கின்றன. மூன்றாவதாக திருமூலார் சித்தர். திருமூலார் சித்தர் கைலாய பரம்பரையை சேர்ந்தவர். சித்தர் மரபில் இவரே முதல் சித்தர் என கருதப்படுகின்றன. கைலாயத்தில் நந்தியின் உபதேசம் பெற்றவர். கைலாயத்தில் இருந்து புதியைக்கு வரும்போது திருவாவடுதுறையில் பசுக்களின் துயரினை நீக்க மூலவரின் உடலில் புகுந்து வாழ்ந்தவர். நந்தி அருளாலே மூலனை நாடினோம் திருமந்திரம் 169 சொல்லுகிறார் என்ற பாடல் மூலம் இதனை அறிந்து கொள்ளலாம். இவர் மூலனின் உடலில் இருந்தமையால் திருமூலார் என பெயர் பெற்றார் என்பர். இவருக்கு சுந்தரர் என்ற பெயரும் இருந்துள்ளது. இவர் நெடுங்காலம் தவத்தில் இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை பாடினார் என்பார். இவர் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் சீடர்களில் காலங்கியும் கஞ்சமலை சித்தரும் இன்றியமையாதவர்கள். இவர்கள் சமாதி சிதம்பரத்தில் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றனர். போகர் என்னும் சித்தர். திருமூலார் இயற்றியவை திருமந்திரம், வைத்தியம் 1000, கரிக்கடை வைத்தியம் 600, பெருங்காவியம் 1600 என்பன. திருமந்திரம் யோகத்தின் படிநிலைகளும் சித்தாந்த வேதாந்த கருத்துக்கள், மந்திர தந்திர முறைகளையும் விளக்கியமைக்கின்றது. திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10ஆவதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவரை பற்றி திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் திருவந்தாதி, சதுரகிரி தல புராணம் போன்ற நூல்கள் குறிப்பிடும். 4ஆவதாக புன்னகீசர். காயகல்பம் உண்டு. அதிக ஆண்டுகள் இருந்து பல சித்துக்களை செய்தவர்கள். இவர்கள் பாம்பாட்டி சித்தரின் சீடர் என்பர். இவர் கேரளத்தில் உள்ள நங்குனாசரி என்ற ஊரில் சமாதி பெற்றார் என்பதாக போகர் கூறுகிறார். மூப்பு சுண்ண செய்நீர், ஞானப்பால், மெஞ்ஞானம், யோக பாடல் போன்ற இவர் நூல்களாம். இவரது சீடர் மச்சமுனி. 5ஆவதாக புலஸ்தியர். அகத்தியரின் முதல் மாணாக்கர்களால் விளங்கியவர். இவர் சிவசார யோகி என்ற பெயரும் பெற்றவர். புலம் என்றால் தவம். இவர் தவத்தினால் புகழ் பெற்றவர் ஆதலால் இப்பெயர் பெற்றார் என அபிதான சிந்தாமணி நூல் குறிப்பிடப்படுவதன் மூலம் உணரலாம். இவரே முதலில் புராணங்களை வெளிப்படுத்தியவர் என்பார். இவரது சமாதி பொதிய மலைச்சாரலில் பாபநாசத்தில் இருப்பதாக கூறுவார். இவர் இயற்றிய நூல்கள் வைத்தியவாதம் 1000, வாத சூத்திரம் 300, கற்பசூத்திரம் 300, ஞான சூத்திரம், வைத்தியம் 100, வாதம் 100, உலரை சுருக்கம் 13 என்பனவா. 6ஆவதாக பூனை கண்ணர் சித்தர். கண்களின் நிறம் மாறுபட்டு இருந்தாலும் பூனை கண்ணன் என்றழைக்கப்பட்டார் என்பார். இவர் எகிப்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வைத்திய யோக யான சாஸ்திரங்களை கற்று பின்பு எகிப்து நாட்டிற்கு சென்று அறப்பணிகளை புரிந்தார் என கூறப்படுகிறது. இவரை பற்றிய செய்திகள் அதிகமாக கிடைக்கவில்லை. 7ஆவதாக போகர் சித்தர். போகர் சித்தர் காலாங்கிநாதரின் சீடர் ஆவார். இவர் தமிழ்நாட்டில் பிறந்து பிறகு சீன தேசத்தை பல காலம் வாழ்ந்து பிறகு மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்து பழனிமலையில் வசித்தவர். சீனத்தில் இருந்து திரும்பும் போது இவருடன் வந்த சித்தரை புலிப்பாணி ஆவார். சீனத்தில் இவர் போயாங் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். இப்பெயரை போயர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் போகர் என மறுவிருக்கலாம். இவர் சிங்கம், பூனை, பசுவிற்கு உபதேசம் தந்தவர் என்ற கதையிலும் வழங்கப்படுகின்றது. இவருடைய வாழ்க்கை குறிப்புகளை போகர் 7000 போகரே தன்னை பற்றி பல இடங்களில் குறித்துள்ளார். கொங்கனாவர், சாட்டை முனி, இடைக்காரர், கரூரார், சுந்தரநாதர், மச்சமுனி, புலிப்பாணி, கமலமுனி போன்ற இவருக்கு சீடராக விளங்கியவர்கள். பழனியில் உள்ள தண்டாபாணி சிலையிலே நவபாசன கட்டடம் அமைத்து கோயிலில் பிரதிஷ்டை செய்தவர் போகரே. போகரின் சமாதி இன்று பழனிமலையில் தண்டபாணி சந்நிதிக்கு பின்புறம் உள்ளது. இவர் காலம் 16ஆம் நூற்றாண்டு என்றும் ஒரு சிலர் 5ஆம் நூற்றாண்டு என்றும் கூறுவார்.
போகர் சித்தர் இயற்றிய நூல்கள்: போகர் 7000, போகர் 12000, சப்தகாண்டம், நிகண்டு, ஜனன சாகரம், கற்பசூத்திரம், வைத்திய சூத்திரம், முப்பு சூத்திரம், ஞான சூத்திரம், அட்டாங்க யோகம், பூஜ விதி, கற்ப 360, இரண வகடனம் 100 முதலான பல்வேறு நூல்களும் இயற்றியவர். மூலிகைகளின் வேர், தண்டு, இலை, பூ, கால், கொட்டை இவைகளின் தனித்தன்மைகளை தனித்தனியாக ஆராய்ந்து வேதியியலில் பண்புகளை விரித்து போகர் நிகண்டு, போகர் கற்பம் 360 போன்ற நூல்கள் அமைக்கின்றன. பல சித்தர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளும் வாழ்க்கை நிகழ்வுகளும் பற்றி பேசும் போகர் 7000 பல சித்தர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு வழிவகுக்கின்றது. எட்டாவதாக கரூரார் சித்தர். கொங்கு மண்டலத்தில் கரூரில் பிறந்தவர். அதனாலே கரூர தேவர் என அழைக்கப்பட்டார். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் கொங்கு நாட்டில் வாழ்ந்த சித்தர்களின் வரிசையில் இவரை பற்றிய குறிப்பு இடம்பெறுகிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் கரூரன் சித்தர், கரூரனார் தேவர் என்னும் பெயரில் இருவரில் இடம் பெறுகின்றன. 9ஆம் திருமுறையில் உள்ள திருவிசைப்பா பாடல்களையும் சித்தர் பாடல்களையும் ஒப்பவைத்து நோக்கினால் இருவரும் ஒருவர் அல்லர், வெவ்வேறானவர் என்பதை அறியலாம். நெல்லை தலபுராணம், கரூர் தலபுராணங்களில் இவர் பற்றிய செய்திகளை அறியலாம். கரூர் தலபுராணம் இவரை அகத்தியரோடு இணைத்து கூறுகிறது. எனினும் பல அகத்தியர்கள் இருந்ததாக எண்ணப்படுவதால் இவரின் காலத்தை அறிவது கடினமே. செம்பு, பித்தளை உலகங்களை கொண்டு தொழில் செய்யும் குலத்தைச் சேர்ந்தவர் என்றும் இவரது பெற்றோர் ஊர் ஊராக சென்று கோயில்களில் பஞ்சலோக சிலைகளை அமைக்கும் தொழிலினை மேற்கொண்டனர் என்றும் அகத்தியர் தமது 12000 எனும் பெருநூல் காவியம் என்ற நூலில் குறிப்பிடுகின்றனர். தஞ்சையில் சோழ மன்னன் பெரிய ஆலயம் ஒன்றினை உருவாக்க எண்ணினான். பல அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட சிலைகள், தூண்கள் உருவாக்கிய சிற்பிகளால் சிவலிங்கத்தை உருவாக்க முடியாமல் போனது. இதனை அறிந்த போகர் காலத்தின் காலில் ஓலை கட்டி அனுப்பி கரூரை தஞ்சைக்கு வரவழைத்தார். கரூரார் வந்து சிவலிங்கத்தை நிறுத்த செய்தார் என கொங்கனானவர் வாத காவியம் இந்நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்றது. தஞ்சை ஆலயத்தில் கரூரார் சிலை இன்றும் உள்ளது. கரூரார் வாத இலக்கியம், வைத்தியம் 500, யோக யானம் 500, பலதிரட்டு, குறுநூல், சூத்திரம், பூரண யானம், பூஜ விதி, கற்ப விதி, மெய் சுருக்கம் போன்றவை இவர் இயற்றிய நூல்களாம். இவர் திருக்காலத்தில் சமாதி அடைந்து அருள் புரிந்து வருவதாக கூறுவார். 9ஆவதாக கொங்கணவர் சித்தர். மேலே கடற்கரை கொங்கண தேசத்தவர், வேட்டுவ குலத்தில் பிறந்தவர். போகரின் மாணாக்கர். இவர் தவத்தில் ஆழ்ந்திருக்கும் போது மரக்கிளையில் இருந்து கொக்கு எச்சமிட அதனால் தவம் கலைந்து கோபமுடன் சித்தர் நோக்க கொக்கு எரிந்து சாம்பலானது. பிறகு நீண்ட நாள் தவத்தில் இருந்து கலந்தமையால் ஆகாரம் முன்ன ஒரு வீட்டிற்கு சென்று உணவு கேட்டார். அவ்வீட்டில் இருந்த அம்மையார் காலந்தாத்தி அன்னமளித்தார். சித்தர் அந்த அம்மையாரை சினந்து நோக்கினார். உடனே அம்மையார், கொங்கணவா, நான் ஒன்று கொக்கல்ல எரிந்து போவதற்கு என்றும் அமைதியாக பதில் அளித்தார். என் கணவருக்காக பணிவிடையில் இருந்த போது உமது குரல் கேட்டது. ஆனால் எமது கடமையை முடிக்காமல் நான் எப்படி உமக்கு உணவளிக்க முடியும் என்றார் அவர். கொங்கணவர் அந்த பெண்மணியின் தொலைவில் உணர்த்தலை ஞான திருஷ்டி எண்ணி உயர்ந்தார். அவளுடைய கற்பின் திண்மையை மெச்சி வாழ்த்தினார். தம்முடைய சினத்தை நினைத்து வெக்கினார். போகரின் கருத்துப்படி திருமாலிய தேவரிடம் சென்று தமே தீட்சை, நிர்வாண தீட்சை பெற்றார் என்ற குறிப்பு போகர் 7000 காணப்படுகிறது. இவர் திருவேங்கடத்தில் யோக சமாதியில் அமர்ந்தார் என்பர். கொங்கணவர் வாத காவியம் பல வேதியியல் ரகசியங்களை பெற்றுள்ளது. கொங்கணவரின் முக்காண்டங்கள் வைத்தியம் 200, வாத சூத்திரம் 200, ஞான சைதன்யம், வாழை கும்மி, சரக்கு வைப்பு, முப்பு சூத்திரம், ஞான வெண்பா, உற்பத்தி ஞானம், சுத்த ஞானம் குறிப்பிடத்தக்கதாம். இவர் சுமார் 24 நூல்கள் இயற்றியுள்ளார். 10ஆவதாக காலங்கிநாதர் சித்தர். வளோலா மரபில் பிறந்தவர் காலங்கிநாதர். கால் பேச அடங்கி காட்டின உடலாக கொண்டு வாழ்ந்தவர் ஆகிய காலங்கி என பெயர் பெற்றார் எனலாம். காலங்கிநாதரின் குரு திருமூலர் ஆவார். சீடர் போகர் ஒருமுறை காலங்கிநாதர் சதுரகிரி தவம் இயற்றி கொண்டிருக்கையில் சிவன் கோயில் கட்ட வேண்டும் என்ற தனியாத ஆசை கொண்ட ஒரு வணிகனுக்கு வகாரா தைலம் மூலம் பொருளுதவி செய்த செய்தி சதுரகிரி தலபுராணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. சதுரகிரியில் தான் சந்தித்த சித்தர்களை பற்றி காலங்கிநாதர் தமது ஞான விந்த ரகசியம் 300 என்ற நூலில் குறிக்கின்றார். இவர் மருத்துவத்திலும் ஆன்மீகத்திலும் பல நூல்கள் செய்துள்ளார். அவருடைய வகாரா திராவியம், வைத்திய காவியம், ஞான சாராம்சம் அவற்றில் குறிப்பிடத்தக்கவை. ஞான பூஜா விதி, இந்திரஜால ஞானம், ஞான சூத்திரம், உபதேச ஞானம், தண்டகம் போன்ற பல்வேறு நூல்களை காலங்கிநாதர் இயற்றியுள்ளார். காலங்கிநாதர் சித்தர் சமாதி காஞ்சிபுரத்தில் உள்ளதாக கூறுவார். 11ஆவதாக அகப்பேய் சித்தர். மனதை பேய் என உருவகித்து பாடியதான் அகப்பேய் சித்தர் என பெயர் பெற்றிருக்கலாம். அகம் பிளஸ் பேய் பிளஸ் சித்தர். மனமாகிய பேயை வென்று சித்தி அடைந்தவர் என இவருக்கு காரண பெயராக அமைந்துள்ளது. அகப்பேய் சித்தர் நாயனார் சாதியை சேர்ந்த துணி வணிகம் செய்து பிழைத்து வந்தார் என்று போக முனிவர் கூறுகின்றனர். வேட்டி, புடவை முதலான துணிமணிகள் வீடு வீடாக சென்று விற்கும் போது எத்தனையோ வகை மனிதர்களை பார்த்திருப்பார். அவர்களின் ஆசபாசங்கள், இன்ப துன்பங்கள் அவர் மனதை தொட்டன. மனிதன் துன்பம் இல்லாமல் வாழ முடியாத இரவு பகலாக சிந்தித்தார். அவ்வாறு பாதிக்கப்படுகிறவர்கள் ஏதாவது விமோசனம் காண வேண்டும் என்று நினைத்தார். தம் மனதை அடைக்க நினைத்தார். அப்போது என் அகமே ஆசையால் ஆடுகிற, ஆணவத்தால் ஆடுகிற, பாசத்தால் ஆடுகிற, வேஷத்தால் ஆடுகிற, இப்படி பேயாட்டம் ஆடுகிறாயே, அடங்கி கிடக்க மாட்டாயா என்று குமுறுகிறார். நஞ்சுண்ண வேண்டாமே அகப்பே நாயகன் தல் பெறவே, நெஞ்சம் அலையாத அகப்பே நீ ஒன்றும் சொல்லாதே என்று பாடி மனம் பேய் என்று அலைவதை தடுத்து நிறுத்திவிடு என்று அறிவுரை கூறுகிறார்.
அகப்பை சித்தர் இவரது நூல்களில் வாத வைத்தியம் யோகையான பாடல்கள் பிரதிநிதி பெற்று கடினமான அமைகின்றன. பரிபாஷை ஒவ்வொரு துறைகளிலும் அதற்கு உரை கலை சொற்கள் உண்டு. அவற்றை பரிபாஷை என்று கூறுவார்கள். மேலும் அகப்பை சித்தர் பாடல் 90 பூரணயான 15 என்ற நூல்கள் யோகையான சாஸ்திரத்திற்கு 7ஆம் பாகத்தில் தாமரை வெளியீடு உள்ளன. அகப்பை சித்தர் திருவையாற்றில் சித்தியடைந்தார் என்பார். 12வதாக பாம்பாட்டி சித்தர். தமிழ் மக்களுக்கு அதிகம் தெரிந்த சித்தர்களில் இவரும் ஒருவர். பாம்புகளை பிடிப்பது, படம் எடுத்து ஆட செய்து வேடிக்கை காட்டுவது இவரது தொழில். எவ்வளவு பெரிய பாம்பானாலும் சரி, எவ்வளவு கொடிய நாகமானாலும் சரி பிடித்து விட அவற்றின் விஷத்தை கக்க வைத்து சாதாரணமான தண்ணீர் பாம்பு போல் ஆக்கி விடுவார். விஷத்தை முறிக்கும் மூலிகையெல்லாம் நன்கு தெரிந்து வைத்திருந்தார். விஷ வைத்திய ஆராய்ச்சியாளர் என்றே அவரை கூறலாம். மருதமலையில் விஷ வைத்திய ஆய்வு கூடமே நடத்தினார். ஒரு நாள் மலை மேல் பெரிய நவரத்ன பாம்பை கண்டு அதை பிடிப்பதற்கு விரைந்தார். பாம்பை பிடிக்க போகும்போது சட்டைமுனியை கண்டார். சட்டைமுனி பாம்பாட்டிக்கு உபதேசம் செய்தார். காடுகளில் பாம்புகளை பிடித்து நாடு நகரில் சென்று அவற்றை ஆட்டி கொண்டு பிழைத்துக் கொண்டிருந்த பாம்பாட்டிக்கு ஞானப்பால் உண்டு நன்னில மெச்சும் சித்தராகி விட்டார். கதிரவேல் பிள்ளையின் தமிழ் மொழி அகராதியில் பாம்பாட்டி சித்தரை பற்றி கூறிய கருத்தினை காணலாம். இவர் திருக்கோகர்ணத்தை தமக்கு சன்மசனம பிறந்த ஊர் உடைய ஒரு சித்தர். இவர் பிறந்த காலம் நன்கு புலப்படாத சமீப காலத்தவர் என்பது எளிதில் துணியப்படும். இவர் ஆடு பாம்பே எழுதாடு பாம்பே என்று பாம்பை முன்னிலைப்படுத்தி பாடல் பாடியமையால் இவருக்கு பாம்பாட்டி சித்தர் என்று பெயர் வழங்கி வருகிறது. இவர் பாடல் கூத்தர் பாடல் போல் வெள்ளை இருப்பினும் தத்துவ வர்த்தகம் மேலாகிய அற்புதமான கருத்தை உட்கொண்டிருக்கும். இவர் பாம்பு என்று கூறுவது பாம்புருவ மண்டலமிட்டு கிடக்கும் குண்டலினி சக்தியை எழுப்புதல் யோகிகளுக்கு அவசியம். அதனால் எழுப்புவராயினர். பாம்பாட்டி சித்தர் யோகி என்னும் வகுப்பை சார்ந்த இவரின் சமாதி மருதமலை இருக்கின்றதாக கூறுவார்கள். இவர் செய்த நூல்கள் பாம்பாட்டி சித்தர் பாடல், சித்தராருடன் சில ஐதிய நூல்கள் முதலியான. 13வது தேரையர் சித்தர். அகத்தியருடைய மாணாக்கர்களில் ஒருவராக விளங்கியவர் தேரையர் ஆவார். இவர் மருத்துவ ஞானம் மிகுந்தவர். சித்த வைத்திய முறையில் தேரையர் கண்ட உண்மைகள் பெரிதும் உபயோகமாகின்றன. மனிதரின் தேக உணர்வையும் குரலின் தன்மையும் வைத்து நோய் நிர்ணயம் செய்துவிடும் திறமை பெற்றவர். அவ்வண்ணமே சிகிச்சை முறைகளில் இவருக்கு அதிக வல்லமை இருந்தது. இவர் 16 நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றுள் வைத்திய காவியம், ரசவர்க்கம், கருக்கிடை வைத்திய சிந்தாமணி, மருத்துவ பாரதம் என்பன குறிப்பிடத்தக்கவாம். மேலும் பதார்த்த குண சிந்தாமணி, நீர்க்குறி நூல், மெய்க்குறி நூல், தைல வர்த்தக சர்க்கம், சிகிச்சை ஆயிரம், யமகா வெண்பா, நாடி கொத்து, நோயின் சாரம் முதலிய நூல்களும் பல உள்ளன. 14வது குதம்பை சித்தர். 14 சித்தர்களில் ஒருவராக விளங்குவர் குதம்பை சித்தர். இவர் தம் பாடல்களில் காதில் அணிகலன்களும் ஒன்றான குதம்பையை முன்னிலைப்படுத்தி குதம்பாய் என்று பாடியதால் குதம்பை சித்தர் என்று அழைக்கப்பட்டார். குதம்பை சித்தரின் 246 கன்னிகளும் 246 முத்துகளும் மணிகளாகும். ஓர் எழுத்துகளுக்கு 1 கோடி என்று கொட்டி கொடுத்தாலும் கெட்டாத ரத்தினங்கள் என்று சமய உலகம் போற்றி பாராட்டுகின்றன. இவர் மயிலாடுதுறையில் சித்தி பெற்றதாக கூறுவார். சித்தர் யானக்கோவிலில் உள்ள 32 பாடல்கள் தவிர யோகையான சாத்திர திரட்டில் இவரது பாடல்கள் காணப்படுகின்றன. இவரது பாடல்கள் புரட்சிகரமானவை. சாதி, சமயம், இனம், மதம் இவற்றை சாடி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டும் வகையில் அமைந்தன என்பதை கீழ்வரும் பாடல் வரி உணர்த்துவதாக காணலாம். சாதி ஒன்றுமில்லை, சமயம் ஒன்றுமில்லை என்று ஓதி உணர்ந்தறிவாய் குதம்பாய், ஓதி உணர்ந்தறிவாய். 145ல உலக பொருட்களின் நிலையாமையை உணர்ந்து அழியாத மெய்ப்பொருளை உணர்ந்த யானிகள் புறச்சடங்குகளில் ஈடுபட மாட்டார்கள். யோக நெறி, பக்தி நெறி, புறப்பாசை, பூசை ஆகிய அனைத்தையும் கடந்த மலோன நிலையை அடைந்த அவர் கீழ்பட்ட நிலைகள் தேவையில்லை என பாடுகின்றார். நித்திரை கெட்டு நினைவோடு இருப்பார்க்கு முத்திரை எதுக்கடி குதம்பாய், முத்திரை எதுக்கடி. உள்ள துறவே துறவு, புறத்துறவு துறவன்று என்பது இவருக்கு கொள்கையாகும். 15வதாக இடைக்கடார் சித்தர். தாம் திமி திமி தந்த கோணரே, தீம் திமி திமி திந்த கோணரே, ஆனந்த கோணரே, அருள் ஆனந்த கோணரே. நாட்டுப்புற பாடல்களில் திருவிழா காலங்களில் இன்றும் பாடல்களை பாடி ஆடிக்கொண்டு ஒயிலாட்டம் முதலான கூத்துக்களை ஆடுபவர்களை காணாம். அந்த அளவுக்கு சித்தர் நெறியையும் சமய உணர்வையும் ஆழப்பதிக்கும் பாடல்களில் இடைக்கடார் பாடல்களையும் சேர்க்கலாம். எளிய சொற்கள், ஆழமான கருத்துக்கள், இனிய சொந்தங்கள் இவையே இடைக்கடாரின் தனிச்சிறப்புகள் எனலாம். குறிப்பாக இவர் பாடல்கள் கோணே, கோணரே, தாண்டவ கோணே என்னும் சொற்கள் அமையப்படுதல் இவர் இயல்பாகும். மனம் தான் எல்லா துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் காரணம். ஆசை, அழுக்காறு, அதாவது பொறாமை, வெகுளி, சினம் முதலான குற்றங்கள் தோன்றும் இடம் மனம். இது அடங்க பெற்ற ஆன்ம முக்தி பெறும் என்பது இவரது கருத்தாகும். இதனை எளிய முறை உணர்த்துகிறார். மனமென்னு மலட்டாங்கில் தாண்டவ கோணே, முத்தி வாய்த்தது என்றனடா தாண்டவ கோணே, சினமென்னு பாம்பிரத்தால் தாண்டவ கோணே, யாவும் சித்தி என்றே நினையடா தாண்டவ கோணே. ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடைக்கடாருக்கு உபதேசம் செய்தவர் போகரே என குறிப்புகள் இடம் பெற்றுள்ளன. இடைக்கடார் திருவிடை மதுரையில் சமாதி விட்டிருப்பதாக போகர் தம் ஜனன சாகரத்தில் கூறியுள்ளார்.
16வதாக சட்டைமணி சித்தர் தமிழ்நாட்டு சேனிய வகுப்பை சார்ந்தவர். கைலாயம் சென்று சிவபெருமானை சேவித்து வருபவர். எப்போதும் கம்பளத்தில் மாலாடை அணிந்ததால் சட்டைமணி எண்ணப்பட்டார். சுந்தரானந்தாவர் இவரிடம் சில சாத்திரங்கள் கேட்டறிந்தது உண்டு. இவர் சரக்கு வைப்பு நவரத்ன வைப்புகளில் சேர்ந்தவர். நிகண்டு, வாதகாவியம், சரக்கு வைப்பு, நவரத்ன வைப்பு, வகாரம், தீச்சை ஆணம், விளக்கம் முதலிட்ட 14 நூட்கள் இயற்றியுள்ளார். சட்டைமுனி நெசவு தொழிலை செய்து வந்தார். தமிழை கற்றார். ஞானம் கொண்டார். சதுரகிரி சென்று சேர்ந்தார். வாதம் புரிந்து அநேக வேதியியல் விந்தைகள் செய்தார். பின் வேறு ஒருவரின் தேகத்தில் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார். கற்ப மூலிகளே உண்டார். காய சுத்தி செய்து கொண்டு அதிலேயே வாழ்ந்தார் என்பார் கருவூரார் கூறுகிறார். தமிழர் கண்ட வேதியியல் வித்தைகளை தரணியில் உள்ளோர்க்கு எடுத்துக்காட்ட சட்டைமுனியின் வாதகாவியம் ஒன்றே போதுமானது. இதில் உள்ள வேதியியல் விந்தைகளை விவரிக்க முடியாத அதிசயங்களை அற்புதங்களை காட்ட முயல்வதும் மிகவும் அரிய செயலாகும். சட்டமணி சித்தர் ரசவாதம் என்ற நூலில் பாதரசத்தை மணியாக்கி அதற்கு உலோகங்கள், ரத்தினங்கள், உபசாரங்கள் எல்லாவற்றிற்கும் சத்துக்களை கொடுத்து அவற்றை உயிருள்ள ரசமானிகளாக்கும் வித்தையும் கூறுகிறார். சட்டமணி சித்தர் திருவரங்களில் இறைவனுடன் ஒன்றாக கலந்து மறைந்தார். இன்றும் அவர் அங்கேயே இருக்கிறார் என்றும் கருதப்படுகிறது. 17வது அழுக்கன் சித்தர். தாடிய முடியுமாக அந்த மனிதர் நடந்து கொண்டிருப்பார். அவர் கண்களில் இருந்து நீர் ஊற்றி கொண்டிருக்கும். அவரை அங்கே பார்த்தேன், இவ்விடத்தில் பார்த்தேன் என்பார்கள். ஆனால் எங்கும் தங்க மாட்டார். முடிவில்லாத வழி பயணத்தில் போய் கொண்டே இருப்பார். யார் எது கேட்டாலும் பதில் கூறவும் மாட்டார். அவர் கண்கள் மட்டும் அழுது கொண்டே இருக்கும். இதனாலே இச்சித்தருக்கு அழுக்கன் சித்தர் என்று வழங்கினார். காலப்போக்கில் அழுக்கண்ணர் என்னும் அழுக்காணி சித்தர் என்றும் அழுக்கணி சித்தர் என்றும் வழங்கினார் என்பது தெரிய வருகிறது. இச்சித்தர் ஊரை பார்த்து அழுதார், உலகை பார்த்து அழுதார், தன்னையே பார்த்து அழுதார். பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியன், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரு மெய்யூரு என் கண்ணம்மா பாலாய் முடியாதோ. இப்பாடலில் கண்ணம்மா என விழித்து பாடுவது இறைவனை பிற்காலத்தில் வந்த பாரதியாரின் கண்ணன் பாட்டு இதன் அடிப்படையில் தோன்றுகிறது. வேதாந்த கருத்துக்கள், வைத்தியம், யோகம், ஞானம் முதலான பல நிலைகளில் பாடியுள்ள அழுக்கன் சித்தர் பாடல் 200, ஞான சூத்திரம் 23 ஆகிய 2 நூல்கள் அவருடைய படைப்புகளாகும். நாகப்பட்டினத்தில் உள்ள சிவபெருமான் கோயில் வளாகத்திலே அழுக்கன் சித்தர் சமாதியும் உள்ளது. 18வது தன்வந்திரி சித்தர். முதல் சித்தரான நந்திதாசரிடம் மருத்துவம் முதலான கலைகள் கற்றவர். சில காலம் வைத்தீஸ்வரன் கோயில் என்னும் இடத்தில் தமது சீடர்களுடன் வாழ்ந்து தவம் புரிந்தவர். இவருடைய நூல்கள் வைத்திய சிந்தாமணி, 4 கண்ட ஜாலம், கலை, ஞானம், தைலம், கறிக்கிடை, நிகண்டு முதலியவாம். இந்த வீடியோவில் சித்தர்களை வரிசைப்படுத்தி கூறுவது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே சித்தர்களை வரிசைப்படுத்தி நாம் கூறவில்லை. மேலும் சித்தர்கள் பற்றி தெரிந்து கொள்ள இணையதள முகவரியை அணுகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். DTGS யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல சித்தர்கள் பற்றி இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள்ங்கிறனால நீங்க அதை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப முக்கியமான இதாக ஒவ்வொன்றுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஒர்க்கு, எங்களுடைய நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். DTGS யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.